ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா குக்கரில் வெஜ்ஜி புலாவ் தாங்க எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க. ஈஸியான மெத்தடு தான், 10 நிமிஷத்தில் செய்யக்கூடியது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேவையான அளவு பார்த்துக்கலாம். 2 மீடியமான சைஸு பெரிய வெங்காயம், அது கூட காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, அது கூடவே 2 மீடியமான தக்காளி சின்னதாக, அது கூடவே கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் எடுத்துக்கோங்க. அது கூடவே ஃப்ரெஷ் பட்டாணி, பச்சை பட்டாணி எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர். நான் 1 கிளாஸ் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கேங்க. அது கூடவே முந்திரி 10 பல் அளவுக்கு. ரைஸை நம்ம ஊற வச்சிடலாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது. இப்போ குக்கர் எடுத்துக்கோங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. சூடானதுமே நம்ம மசாலா ஐட்டம் எடுத்துக்கலாம். அது இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள். இப்போ அது கூடவே நம்ம புதினா, கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 நிமிஷத்துக்கு நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு விழுதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி வணங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போது 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா வணங்கி வரட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெஜிடபிளெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. கரம் மசாலா மட்டும்தாங்க நான் ஆட் பண்ணுறேன். அது கூடவே நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வேறு எதுவும் மசாலாவும் ஆட் பண்ணலங்க, கரம் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க மசாலா ஸ்மெல்லு போக. இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. மசாலா ஸ்மெல்லு போக எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸால் தாங்க நான் 1 கிளாஸ் ஜீரக சம்பா எடுத்திருக்கேன். அதே கிளாஸால் 2 கிளாஸ் எடுத்துக்கோங்க. நான் 1க்கு 2 தாங்க போடுறேன். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வரட்டுங்க. இப்போ 3 நிமிஷம் ஆகிடுச்சி. நல்லா தண்ணி பாயில் ஆகி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை மூடிடலாங்க. நான் ஒரு 8 விசில் விடுறேங்க. இப்போ 8 விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. விசில் போன பிறகு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரைஸ் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட குழையவே இல்லைங்க. ரைஸு நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா பூவாட்டம் இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க.